நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீமாத்திர மகன். இதனுடைய 1528வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மனோன்மணி தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மனோன்மணின்று இவருக்கு தனி எந்திரமே இருக்குது. சிவகாம சுந்தரியாடுன்னு தான் இருப்போம். அதாவது இஷ்டம் சட்டம் திங்ஸு இவள் கையெல்லாம் இந்த தொடையோடு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். மீனாட்சிக்கெல்லாம் அகண்டிருக்கும் கை. இங்கே பாருங்கள், இவாளெலாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன். நான் ஈஸ்வரனுடைய பக்கத்திலே இருக்கிறதுனால திறந்த மார்பும் கையை அடக்க ஒடுக்கமாக வச்சுட்ருப்போம். தொங்க விட்ட கையை. ஒரு கையில் மலர் இருக்கா மாதிரி பாவனை, மலர் இருக்காது. இது மனோன்மணின்னு பேர், தனி சக்தின்னு பேர். மனோன்மணினாலே நம்ம ஹிருதயத்தில் ஒரு நாடி இருக்குது, அதுக்கு மனோன்மணினே பேர். சைவாகம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அது இந்த அநாகதம், அதை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் வருது இல்லையா? அப்போ அந்த அநாகதத்தில் ஒரு கடை பிரிஞ்சு அதில் மனோன்மணின்ற தத்துவத்துக்கு உண்டான ஒரு நாடி இருக்குது. இந்த பாண்டிய நாட்டு ராஜகுமாரிகள் எல்லாருமே அந்த மனோன்மணி தத்துவத்தை உணர்ந்தவ. மீனாட்சி, காந்திபதி, செண்பகவல்லி எல்லாம் இந்த 2 கை அம்பாள், எல்லாம் கோமதி, எல்லாம் 2 கை அம்பாள் மனோன்மணி தத்துவத்தை பேஸ் பண்ணி இருக்குது. அதெல்லாம் இந்த அம்பாள்லாம் ஈஸ்வரனுக்கு அடக்கமானவாள்லாம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், தனி சக்தின்னு சொல்லும்போது கச்சை இருக்கும் அவளுக்கு. இங்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் ஈஸ்வரனுக்கு அடங்கிய சக்திகள் மனோன்மணி ரூபத்துக்கெல்லாம் கச்சை இருக்காது. இந்த சோமாஸ்கந்தர் இதில் சோமாஸ்கந்தர், பிரியா விடை 2 சேர்ந்துருப்பா. தனி அம்பாள் இருக்கும், அதுதான் மனோன்மணின்னு பேர். அதுக்கு தான் தாலி கட்டுவா. இந்த பிரியா விடைக்கு சும்மா நாம்காவாசி தாலி கட்டுவா தவிர, இந்த மனோன்மணிக்கு தான் இந்த மனோன்மணி பக்கம் தமிழ்நாட்டில் எங்கடா பெருசாக இருக்குன்னு கேட்டு பார்த்தா, உத்தரகோச மங்கையால் தான் கிட்டத்தட்ட அந்த அம்பாளுடைய உயரமே கிட்டத்தட்ட 4 அடி உயரம். 9 கஜம் புடவையை தான் கட்ட முடியும். அந்த மெட்டல் விக்கிரகத்துக்கு 9 கஜத்தை தான் கட்ட முடியும். அடுத்த தடவை உத்தரகோசம் தான் இந்த மங்களாம்பிகை. அவளை பாருங்க, மங்களேஸ்வர மங்களாம்பிகை உத்தரகோச மங்கையில் மங்கை பிறந்த நல்லூர் பேர் உத்தரகோச மங்கை. ராவணனுக்கும் மண்டோதரின் கல்யாணம் நடந்தது. அந்த சிவன் கோவில் இருக்கிற உத்தரகோச மங்கை இருக்க சிவன் கோவில் இருக்கிற அம்பாள் இந்த தனி சக்தி மனோன்மணி ரொம்ப புகழ் வாய்ந்தது. பல 1000 வருஷத்துக்கு முற்பட்டு பண்ணிந்து கட்டாயம் பார்த்து ரசிக்கணும். நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், என்னவோ எத்தனை கை வருது, சில பேர் இடம் வருவா. இந்த கோவிலுக்கு போனதுக்கு அங்கே சுவாமிக்கு எத்தனை கை அம்பாள் பார்த்து அம்பாள் கையில் என்ன வச்சுருக்காருன்னா தெரியாதுன்னுவா. உதாரணமாக அபிராம அந்த அறிய வச்சுங்களேன். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கணை பாஷாங்குதமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளைன்னு வருது. முக்கண்ணியை தொழுவாக்கு. ஆனால் அபிராமி அம்மன் அப்படியா இருக்கா? இல்லை. திருக்கடையோட மூலவரை போய் பார்த்தா அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு கையில் அக்ஷமாலையும் ஒரு கையில் நீலோத்பலம் வச்சுட்ருப்போம். முன்கையில் வராபயத்தோடு தான் இருக்கும். பாசமும் கிடையாது, அங்குஷம் கிடையாது, புஷ்பபானம் கிடையாது, கரும்பும் கிடையாது. நான் லலிதையை வச்சு தான் அபிராமி அந்தாதி முழுக்கவே லலிதா சஹஸ்ரநாமத்தை வச்சு தான் அவரை தமிழாக்கம் பண்ணியிருக்கார். அவர் கிட்டத்தட்ட சௌந்தர்ய லகரியை பேஸ் பண்ணி தான் தமிழாக்கம் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வழக்கு கடை ராஜலட்சுமியும் மயிலாடுதுறை ராகவன் பேசுகிற மாதிரி ஒரு பதிவு போடுது. அதில் ராகவன் எப்பயுமே இந்த பராப்பட்டா இருக்கான்னு சொல்லி காமாட்சி தான் எல்லாமே காமாட்சின்றுவார் அவர். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு சமஸ்கிருதம் அவ்வளோ தெரியாது, சௌந்தர்ய லகரியாக தெரியாது எனக்கு. சௌந்தர்ய மந்திர சாஸ்திரம்னு சொன்னால் கரெக்ட் தான். ஆனால் சௌந்தர்ய லகரி பண்ணுறது ரொம்ப 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 கடினமானது. மனப்பாடம் பண்ணி ஸ்லோகத்தை படிக்கலாம் தவிர, பிரயோக முறைன்னு வரும்போது 10,000 20,000 சொல்லுன்னு போட்டிருப்போம். அதில் தங்கத்தில் வெள்ளியில் அது எந்திரம் பண்ணி போட்டுக்கோன்னு போட்டிருப்போம். அதெல்லாம் நடக்க ப்ராக்டிக்கலாக நடக்காது. பி ஃப்ராங்க் ஒரு பாராயண வனம் பண்ணலாம் தவிர இத்தனை 1000 தடவை சொல்லுன்னா எங்கே சொல்லுவாங்க? இப்போ இருக்க கலிகாலத்தில் அதெல்லாம் குவைட் இம்பாசிபிள். மாமியாருக்கு நாத்தனார் வேலை பார்த்தானா இவன் ஆற்றுல வேலைக்கு போகாமல் இருந்தால் சொல்ல முடியாது.
வழக்கு கடை ராஜலட்சுமியை வந்து வேலைக்கு போகல, ஆனால் வந்து கம்பெனி ரன் பண்ணுறா. அவளால் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியுமா? 10,000 20,000 முடியாது. அதுக்கு வந்து நிம்மதியான வந்து நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே வந்து சொல்கிறது அபிராம இந்தியாதி பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சொல்லின் பொருளணுந்து சொல்லுவார், அதில் லைச்சு கண்ணு மூடி அழகாக சொல்கிறாவோ, அதை தான் அப்ரிஷியேட் பண்ணோம் நம்ம. கம்மிங் டு மனோன்மணி சப்ஜெக்ட், இது மனோன்மணி தான் பேசுகிறேன். மாமா சம்மந்தமெல்லாம் வேறு ஏதாவது சொல்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டாம். தத்துவத்துக்காக சொல்கிறேன் நான். மனோன்மணி தத்துவத்தில் திருமந்திர சக்கரம் ஒரு புக்கு இருக்கு. இது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புத்தகம், 25 வருஷம் கூட ஆயிடுது. திருமந்திர சக்கரங்கள் ஒரு புத்தகம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்குறோம். திருமூலருடைய இந்த அவருடைய அந்த 3000 பாடல், ஆண்டுக்கு ஒரு பாடலை எழுந்து 3000 வருஷம் இருந்தாருன்னு சொல்லப்படுறது திருமூலர். அதில் மனோன்மணி தாமரை சக்கரம் ஒரு சக்கரம் இருக்குது. மனோன்மணி தாமரை சக்கரம், அதாவது மனோன்மணி நடுவில் சுற்றி 8 இதழ் தாமரை. யார் இருக்க? பாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூதமணி அப்படின்னு 8 சக்திகள். இதுதான் மனோன்மணி சக்கரம். அழகாக போட்டுடலாம் யார் வேணா. ஸோ மனோன்மணி பற்றி ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. தொடக்க நடப்பாற்றுவதாகிய ஆதியும், தொன்மை மனப்பற்றாகிய அனாதியும், தனக்கோர் காரணம் இல்லாதவளும், தான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் உள்ளவளும், ஒளிக்குள் ஒளியாய் திகழ்பவளும், பேரின்பன் அருளுபவளும், அழகிய முதல்வியும், இனிய அமைதி தருபவளும், மனதின் கண் சிவன் நினைப்பை நிலைப்பெற செய்பவளும், மங்கள குணமுடையவளும் ஆகிய இறைவி மனோன்மணி ஆவாள். அவளே ஆதி என்னும் இறைவி. ஆருயிர்களின் நிலைமைகளை இடையறாது நோக்கி கொண்டிருக்கும் தவமுடைய பெண்ணணங்கு உலகம் அனைத்திற்கும் அன்பாயிருப்பவள். உயிரை உயிர்க்கும் அழகிய நமச்சிவாய என்னும் குருமொழியினை அருள்பவள். அவளே அதற்குரிய நான் அறியாம் நற்றறிவ பேற்றினை தருபவள். ஆருயிர் அனைத்திற்கும் உயும் வழிவகைகளை அருளி செய்யும் ஒப்பில்லா முதல்வி மனோன்மணி. எல்லாவற்றையும் படைத்து காத்தருளும் அந்த நல்லாளை சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் மெய்த்தவம் தன்மையின் தலைவியை ஆரியர்களின் மயக்கங்கள் அத்தவப்பேற்றால் அகலும்படி திருக்கடைக்கண் நோக்கருளும் மனோன்மணி மங்கையை அமைதியாய் அமர்ந்து திருமுறை ஓதி வெளிப்பாடியற்றி பணியுங்கள். பணிந்தபின் கொடிய பிறவி நோய் அற்று ஒரு காலம் மீண்டும் பொருந்தாகலும் என்ற மனோன்மணியின் பெருமை கூறும் திருமூலர் அவளை 8 இதழ் தாமரைக்குள் பலப்பிரதமணி, சர்வபூதமணி, வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி என்று 8 கன்னியர் புடைசூட நிற்கும் நிலையில் சக்கரமாக அமைத்து காட்டுகின்றார். திருமூலரால் ஏற்படுத்தப்பட்ட சக்கரம் அது. பூஜித்த பூவிதழ் எட்டினுக்குள்ளேயோர் ஆரிய தாளுண்டா கண்மலர் ஆரிய தாளுண்டாம் கெண்மர் கன்னிகையர் பாரித்த பெண்கள் 64 சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே என்று திருமந்திர பாடல் சொல்கிறது. மணிமந்திர யோகத்தின் பல யோகியருக்கு கேட்கும் நவநாத ஒலிகளாய் மனோன்மணியானவள் நிறைந்த 8 இதழ் தாமரைக்குள் பூஜிக்கத்தக்கவளாய் எண்மர் கன்னியரும் 64 பெண்களும் புடைசூழ இந்த மனோன்மணி சக்கரத்தில் எழுந்தொழியிருக்கிறார். 64 கோடி யோகினர்கள். எல்லா அண்டங்களையும் திசைகளையும் துன்பம் சூடாமல் காக்கும் திருவுருளையும் செல்வமாக கொண்டவள் பராசக்தி. அவளை மனோன்மணி சக்கரமாம் மனத்தாமரையில் வைத்து பூஜித்தல் வேண்டும் என்று மனோன்மணி சக்கரத்தை வழிபடும் நிலைமையை கூறுகின்றார் திருமூலர். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அது. இந்த 64 பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். ஸ்ரீ தேவி நாம்னா மகசீரிஷி மகாவிராட்சந்தக
சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா ஐம் பீஜம் क्लींसत्तिकी शौं कीलकं महामाघ्या प्रसासिद्ध्यते जपे प्रयोगक ध्यानम् अष्टभुजाङ्गीं महिषत्तमर्दिनीं चचङ्कचक्रां शरशूलधारिणीं तां पिपियोगीं शगदादपेशीं दुर्गां सदा शरणं प्रपद्ये। ॐ दिव्ययोगी महायोगी सिद्धयोगी गणेश्वरी प्रेताशीडा कणिकाळी कालरातिसादिनी जङ्घाभिसोर्त्यवेदाळी विशाशी भूतरामरी उत्तकेशी वरूपाक्षी शुक्लांगी नरभोजिनी राक्षसी गुरत्ताक्षी विशुर्विभयंकरी चामुंडी वीरकौमारी वारागी मुंडधारिणी ब्राह्मरित्र वेदाली भीष्मरी त्रिपुरांतके भैरवीदम श्रीक्रोधी दुर्मुगे प्रेतवाग्नि खड्वांगी दर्गलंबोष्टी मालिनी मंत्रयोगिनी कौशिकी मर्दिनी यक्षी रोमजंगा प्रकारिणी कालाकृकामणिचक्री कंगाली भुवनेश्वरी पड्गारी वीरभद्रेशी धूम्राक्षी कलहप्रिया कंडकी नाटकी मारी यमदूदी करालिनी सहस्राक्षी कामलोला काकदंश अधोमुखी दुर्जिनी विकटी गौरी कपाली विशलंगनी सदुषट् समाख्यात योगिन्यो परसिद्ध नित्यस्मरण मात्रेण सर्प पापोषयो भवेत्. இந்த 64 பேரை நித்தியப்படி சொன்னால் அன்னன்னைக்கு பண்ண பாவங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாமே நசிஞ்சு போயிடுன்னு அகஸ்தியர் சொல்கிறார். அவரால் எழுதப்பட்டது தான் இந்த ஸ்லோகம். இதுவாலும் திருவாவடை ஆதி இடத்துல போட்டிருக்கா அந்த 64 பேரை. இந்த 64 பேர் இந்த 8 தாமரை சுற்றி இருக்கான்னு சொல்லப்படுறது மனோன்மணி சக்கரத்தில். 64 பேரும் மனோன்மணி தத்துவத்தை வச்சு தான் பாண்டிய நாட்டு சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ரெண்டு கை, ஒரு கையில் வந்து தாமரை புக்கு வச்சுட்டுருப்போம், அது நீலோத்பலம் வச்சுட்டுருப்போம், ஒரு கையை தொங்க விட்டுருப்போம். மூலஸ்தான விக்கிரகம் அது இது உற்சவர் வரும்போது தனி அம்மனாக நிற்கும். அது சோமாஸ்கந்தர் பக்கத்தில் பிரியாவிடை ஷோ உமாஸ்கந்தன் அவன் செட்டுது. இந்த பஞ்ச பரிவார மூர்த்தியும் பஞ்சமூர்த்தியும் சொல்லுவாள். பஞ்சமூர்த்தியை புறப்பாட்டினா சோமாஸ்கந்தர் 1, மனோன்மணி 2, பிள்ளையார் 3, வெளி தேவசனாசன் சுப்பிரமணியன் 4, சண்டிகேஸ்வர் 5. இந்த பஞ்சமூர்த்தியும் சிவாலயத்தில் வெள்ளியில் வரணும்னா 5 சேர்ந்தா வரும். தனித்தனியாலாம் கொண்டுற மாட்டாங்க. அந்த 5 பிரிக்கவே மாட்டாங்க காரணத்தை கொண்டு. அதுவும் தெரிஞ்சுக்கணும். இங்கே சிவாகமத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிவாகமத்து மிஞ்சி உலகத்தில் வேறு ஆகமங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஆகமங்களும் அவருடைய உடுக்கை நாதத்திலேருந்தே உண்டாகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிவாகமத்தின் பிரகாரமாக இந்த ஆலயத்தில் சிவாலயத்தில் இந்த பஞ்சமூர்த்தி வழிபாடுன்னு பண்ணுறது வரும்போது இந்த 5 சேர்த்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தனியாக நான் கூட அந்த காலத்தில் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளவா, 40 years பேக்கு. அப்போ நான் சொல்லுவேன் இது பண்ணுங்க ராஜா மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, பஞ்சமூர்த்தியும் ஒன்றா பண்ணால் சண்முக சிவாச்சாரியா சொல்லுவார், எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்புறமா தான் படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே ஆகமெல்லாம் வாங்கி படித்து, புராணங்களை படித்து, அப்புறமா அந்த சிற்ப சாஸ்திரங்களை படித்து, தென் ஐ கெயின்டு சம் நாலேஜ். ஈவன் டுடே ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங் சொல்ல முடியாது. ஏன்னா பரத்வாஜ மகரிஷியை திருப்பி பிறவி கேட்டாராம். அப்போ இந்திரனே கேட்கிறான். அப்போ அவர் ஐஷன் போய் இடத்த காமிக்கிறான். 3 மலை இருக்குது. என்ன கேட்டார், நீங்கள் கற்றுன்றது வந்து ஒரு பிடி அளவு தான் கற்றுட்டுருக்க, இன்னும் இவ்வளோ இருக்குது வேதத்தில் இருக்க முடியும், நீங்கள் எத்தனை பிரிவு எடுத்து பண்ண முடியும், எல்லாம் கற்றுக்க முடியாது ஒருத்தரால் அப்படின்னு. அதனால தான் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன்னா, இப்போ உதாரணமாக ரிக்வேதனா அட்லீஸ்ட் ரிக்வேத சாகைகளாவது ஓரளவு கற்றுக்கணும். நான் எஜுர்வேதம் அதாவது 4 வேதத்தை கற்றுக்கிறது தனி. இது முதல்ல நம்ம வேதத்தை கற்றுக்கலைன்னா அது ரொம்ப இழுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பாபம்னு சொல்லியிருக்கு. ஸோ அவாவா வேதத்தை செய்து அதில் என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து ட்ரை டு ப்ராக்டிஸ் இட், அது பண்ணணும். அது ஸோ கம்மிங் டு மனோன்மணி தத்துவம், பாண்டிய நாட்டில் இருக்கிற எல்லா சிவன் கோவிலுக்கும் 199% அப்படியா இருக்கும். 1 or 2 சிவன் கோவில் மட்டும் மாறி இருக்காரு. உதாரணமாக சிவசைலம் பரம கல்யாணி சமேத சிவசைலநாதர், சைலப்பான்னு சொல்லக்கூடிய அந்த சிவன், அங்கே வந்து ஒரு கையில் நீலோத்பலம், ஒரு கையில் தாமரப்பூ, வராபயத்தோடு நிற்கிற அம்பாள் 6 அடி உயரத்துக்கு, கருங்கல் மேனியா. உற்சவம் அப்படி தான் இருக்கும். அங்கே தனி அம்பாள் கிடையாது, மனோன்மணி கிடையாது. அங்கே சோமாஸ்கந்தரோட நிற்கக்கூடிய அம்பாள் வந்து இந்த மூலவர் அம்பாளுடைய உற்சவம் தான் நிற்கும். 2 கை அம்பாள் கிடையாது அங்கே சிவசைலத்தில்.
ஆழ்வார்குறிச்சிக்கு வரும் இந்த சுவாமியெல்லாம் மண்டபம் படிக்கும்போது. அப்போ நடராஜர் வரும், சிவகாமி வரும், சண்டிகேஸ்வர் வருவார், முருகர் வருவார், கணபதி வருவார், சோமாஸ்கந்தர் வருவார். மனோன்மணி இருக்காது அங்கே. சிவதான் இருப்போம், பரமகல்யாணி தான் இருப்போம் இங்கே. அது மட்டும் வித்தியாசப்பட்ட கோவில். பட் as far as other temples are concerned, கோவில்பட்டி, அப்புறமா வந்து சங்கரன் கோவில், மதுரை, திருநெல்வேலி, இதெல்லாம் பெரிய பெரிய கோவில்கள். எல்லாத்தையும் மனோன்மணி தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது இங்கே எல்லாம். இதை சொல்லி இன்றைக்கி மனோன்மணி பற்றி பார்த்துக்கலாம். அந்த மனோன்மணின்றது மனிதனுடைய ஹிருதயத்தில் உள்ள ஒரு நாடி பேரை மனோன்மணின்னு பேர். அந்த ஹிருதயத்தில் அநாகதத்தில் வச்சு தான் வந்து பூஜை பண்ணுறான். ஆகமத்தில் எங்கே அந்த மனோன்மணியை வச்சு பூஜை பண்ணுறான்னா ஹிருதயத்தில் தான் வச்சு என்ன பண்ணுறான். அதுதான் அது இது வசதியாக சொல்லப்படுறது. இந்த ரூபம் வந்து 2 கை, ஒரு கையில் புஷ்பம் வச்சுட்டுருக்கா மாதிரி பாவனை, ஒரு கையை தொங்க விட்டுருக்கா. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். நீ மனோன்மணி தத்துவம், மனோன்மணி யந்திரம், மந்திரம் எல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப அன்றைக்கி. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.